என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் டேட் பொறுத்த வரைக்கும் 6/4/2025 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5/5/2025. ஃபீ த்ரோ ஆன்லைன் ஃபீஸ் எல்லாமே செட்டில் பண்ணக்கூடிய அந்த டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6/5/2025. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சாப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரெசிடென்டியல் அசிஸ்டண்ட் அண்ட் ரூம் பாய் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வித போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பேஸ்ட் ஆன் மெரிட் கம் கம்யூனிகேஷன் ரிசர்வேஷன் என்னென்ன பேஸில் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சாப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரெசிடென்டியல் அசிஸ்டண்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டினர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர் அண்டு வாட்ச்மேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து இதுக்கான நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி எந்தெந்த போஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாப்தார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 வேக்கன்சி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 137 வேக்கன்சி, ரெசிடென்டியல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 87 வேக்கன்சி அண்ட் ரூம் பாயை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி. சேலரி டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ருபீஸ் 15,700 இருந்து 58,100 ப்ளஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேக்கன்சி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரிசர்வ்டு கேட்டகரி, அதுக்கப்புறம் மினிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா அதாவது ரிசர்வ்டு கேட்டகரி, அன்ரிசர்வ்டு, அதுக்கப்புறம் இன் சர்வீஸ் கேண்டிடேட் எல்லா இதுலேயுமே நீங்கள் 18 வயசு மினிமமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமமாக 37, 32 அண்ட் 47 இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட் வந்து ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கும் அதே மாதிரி தான், ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இந்த போஸ்ட்டுக்கு வந்து கேண்டிடேட் வந்து எல்எம்பி டிரைவிங் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் குக்கிங், எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹவுஸ் கீப்பிங் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து போஸ்ட் ஆஃப் ரெசிடென்டியல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் தி கேண்டிடேட்ஸ் ஹேவிங் 1 இயர் கிராஃப்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அண்டர் ரெகுலர் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதாவது ஃபீல்ட் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங், ஃபுட் அண்ட் பீவரேஜ், குக்கிங், பேக்கரி ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட், இந்தியன் யூனியன் வித் 2 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபீஸ் வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபீஸ் வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதர் யூஆருக்கு எல்லாமே 500 ரூபா நீங்கள் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்சி அண்டு எஸ்டி இவங்களுக்கெலாம் டோட்டல் எக்ஸம்ஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காமன் ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களுக்கு 65 இருக்கும். டூரேஷன் வந்து 90 நிமிஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 65 கொஸ்டினுமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் அண்ட் 1 மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் பேப்பரில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். கேண்டிடேட்ஸ் ஹூ ஆப்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ரெண்டுமே இருக்கும். இதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மார்க் வந்து 95. பார்ட் ஏல வந்து மினிமம் குவாலிஃபைடு மார்க் வந்து 10. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பேசிக் நாலேஜ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 40 மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கும். மினிமம் குவாலிஃபைடு மார்க் வந்து
10 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாம், இதுக்கு வந்து பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டில் நீங்கள் எதுலனாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் பி பேசிக் நாலேஜ் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு மேக்ஸிமம் மார்க் வந்து 40 இருக்கும். மினிமம் குவாலிஃபைடு மார்க் வந்து 10 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து போஸ்ட் ஆஃப் சாப்டர் அண்ட் ரூம் பாயை பொறுத்த வரைக்கும் 40 மார்க் கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் எடுக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 40 மார்க்கு, குக்கிங்கில் 20 மார்க்கு, ஹவுஸ் கீப்பிங்கில் 20 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஆஃப் ரெசிடென்டியல் அசிஸ்டண்ட், இதுவும் 40 மார்க்கு தான். குக்கிங் 20 மார்க்கு, ஸ்வீப்பிங் அண்ட் சானிடேஷனுக்கு 10 மார்க்கு, க்ளீனிங் அண்ட் கார்டனிங் வந்து 10 மார்க்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து இன்னொன்று என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்எம்பி லைசன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துன்னா 3 மார்க்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் குக்கிங்கில் இருந்தால் 1 மார்க்கும், அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் கீப்பிங் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா 1 மார்க்குன்னு சொல்லி உங்களுக்கு மார்க் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெசிடென்டியல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்எம்பி சர்டிஃபிகேட்டுக்கு 3 மார்க்கு, ஹவுஸ் கீப்பிங்க்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அண்ட் பிவரேஜ் குக்கிங் பேக்கரி இதில் வந்து 1 மார்க்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நக்சரி ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி, பேக்லாக் வேக்கன்சி, கரண்ட் வேக்கன்சி என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வந்து உடனடியான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.